வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட யூனிட் 6 சிலபஸ் டாபிக்ஸ் பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி யூனிட் 6க்கான சிலபஸ் டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கில் ஒரு 3 லெசன் பார்த்தோம். 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸில் ஒரு லெசன் பார்த்தோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி யூனிட் 6ங்கிற பிளேலிஸ்ட்டில் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன். 11th ஸ்டாண்டர்டோட ஹிஸ்ட்ரி புக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஹிஸ்ட்ரி புக்கில் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே இந்த 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்லேயுமே ஒரு 3 லெசன்ஸ் நம்ம இந்த டாபிக் ரிலேட்டடாக பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம பார்த்தலாம். ஸோ இதில் முக்கியம் தென்னிந்தியாவில் எப்படி சமுதாய உருவாக்கம் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டே போயிடலாம். தக்கான பகுதியில் அதாவது பேயாமு முதல் நூற்றாண்டில் இப்போ இருக்கக்கூடிய தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இது எல்லா மாநிலத்தையும் உள்ளடக்கி ஒரு வலுவான அரசை நிறுவனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சாதவாகனர். ஸோ இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரம் இந்த பகுதிகளில் எல்லாமே ஒரு அரசை நிறுவியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரச மரபினரான சேர சோழ பாண்டியர்கள் இவங்களும் சாதவாகனரும் சேம் காலத்தவர்கள் தான், சம காலத்தவர்களாக இருந்திருக்காங்க. ஆனால் 3ஆம் நூற்றாண்டை சார்ந்த அசோகருடைய கல்வெட்டுகளில் தான் வேந்தர்கள், இந்த மூவேந்தர்களை பற்றின குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ யாருடைய கல்வெட்டில் மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகருடைய கல்வெட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்தூபிகள். ஸோ இவங்களுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தூபிகள் கட்டியிருக்காங்க. ஸ்தூபி அப்படிங்கிறது என்னன்னா புதை மேடுகளின் மேலே களிமண்ணால் கட்டப்படுறதா. அதாவது இதுக்குள்ளே என்ன வச்சுருப்பாங்கன்னா இறந்தவர்களை எரித்து சாம்பல் வச்சுருப்பாங்க. இது ஸ்டார்டிங்கில் புத்தரோட அஸ்தி, அதாவது 8 ஸ்தூபிகளில் இந்த புத்தருடைய அஸ்தியை வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது பௌத்தர்களோட புனித கட்டடக்கலையோட தோற்றமாக இருந்திருக்கு இந்த ஸ்தூபிகள். இது அரைக்கோள வடிவமுள்ள இந்த ஸ்தூபி எதை குறிக்குதுன்னா பேரண்டத்தை குறிக்குது. எப்படி பேரண்டம் அரைக்கோள வடிவமாக இருக்கோ அதே மாதிரி இந்த ஸ்தூபிகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்தூபி அப்படின்னா என்ன, புதைமேடுகளின் மேல் களிமண்ணால் கட்டப்பட்டது, இறந்தவர்களோட எரிந்த சாம்பலை வச்சுருந்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய சொல்லியிருப்பாங்க. அதில் முக்கியமானது தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்குளம், ஜம்பை, புகழூர் இந்த இடங்கள்லாம் கேரள குகைகளில் இந்த கல்வெட்டுகள் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக பகுதியில் நிறைய அகழாய்வு மூலமாக அந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானைகள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இது இந்தியாவுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா பெரனிக்கே, குவாஷிர் அல் ஹாதம் அப்படிங்கிற எகிப்து நாட்டில் கூட கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்கு நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன்னா எகிப்தோட இன்னொரு பேர் குவாஷிர் அல் ஹாதம் அப்படி கூட கேட்கலாம். குவாஷிர் அல் ஹாதம் என்பது எந்த நாட்டை குறிக்கிறது அப்படின்னா எகிப்து. இலக்கிய சான்றுகளை பொறுத்தளவு ஹவுட்டிலியர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் நூல் மூலமா இந்த சாதவாகனர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அரசரான ஹாலா இவர் பிராகிருத மொழியில ஒரு நூலை எழுதியிருக்காரு, ஹாஹா சப்தசதி அப்படிங்கிற நூல். அது மூலமாகவும் சாதவாகனர்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மிக பழமையான தமிழோட மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வெளிநாட்டவர்கள் எழுதிய நூல்களும் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் 1ஆம் நூற்றாண்டை சார்ந்த தொன்மையான கிரேக்க நூலான எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிற நூல், இந்த நூல் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் மூத்த பிழினி எழுதிய இயற்கை வரலாறு நேச்சுரல் ஹிஸ்டரிங்கிற புக்கு. அப்புறம் 2ஆம் நூற்றாண்டில் தாலமி எழுதிய ஜியோகிராஃபி புவியியல் சார்ந்த புத்தகம். அப்புறம் ரோமானியரின் நில வரைபடமான பியூட்டன்ஜெரியன் அட்டவணை, பியூட்டன்ஜெரியன் டேபிள்னு சொல்கிறாங்களே, இது மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது யார் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து மௌரியர் காலத்தில் தென்னிந்தியா எப்படி இருந்துச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அசோகருடைய கல்வெட்டுகள் மூலமாக தான் இவங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. தென்னிந்தியாவோட அரசியல் நிலை குறித்த முதல் சித்திரத்தை வழங்குகிறது அசோகருடைய கல்வெட்டு தான். அசோகரோட 2ஆம் பாறை கல்வெட்டில்
நம்ம மௌரிய அரசர்கள் எப்படி ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த சோழர், பாண்டியர், கேரள புத்திரர், சத்திரபுத்திரர் இவர்கள் பற்றின குறிப்புகளுமே அசோகருடைய இரண்டாம் பாறை கல்வெட்டுல இருக்கு. மூவேந்தர்கள் பற்றி இருக்கு, மௌரியர்கள் பற்றி இருக்கு, சோழர், பாண்டியர், கேரள புத்திரர், சத்திய புத்திரர் இவங்க பற்றி டீட்டெயிலுமே இருக்கு. அடுத்து 8 தொகை 10 பாட்டில் மொத்தம் ஏறத்தாழ 2400 பாடல்கள் இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து 2400 பாடல்களை கொண்ட ஒரு இலக்கிய கருவூலமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய அடி வகைகள் பார்த்தோன்னா 3 அடியிலேருந்து 800 அடி வரைக்கும் 3லேருந்து 800 அடி வரைக்கும் பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பாணர்களும் புலவர்களும் சேர்ந்து எழுதின பாடல்கள் தான் இந்த 8 தொகை 10 பாட்டில் இருக்கு. இப்போ 8 தொகை நூல்கள்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. 10 பாட்டு அப்படிங்கிறது வந்து திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகனா. சங்கம் அறிவிய காலத்தை சார்ந்ததுதான் 11 கீழ்கணக்கு நூல்கள். இது பெரும்பாலும் நீதி பற்றியும் ஒழுக்க நெறியை பற்றியும் பேசுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திருக்குறளும் நாலடியாரும் முதன்மையானது. அதே மாதிரி முதன்மை காப்பியங்களான சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வந்து அந்த காலத்துடைய பண்பாடு, மத வரலாற்று சான்றாக இருக்கு. ஸோ இதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து மௌரியர்கள் காலத்துல சங்ககால பெண்பார் புலவர் பத்தி சொல்லியிருப்பாங்க. அதாவது 450 புலவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அதுல 30 பெண்பார் புலவர்கள் இருந்திருக்காங்க சங்க காலத்துல. அதுல முக்கியமா பார்த்தோம்னா ஔவையார், அல்லூர் நன்முல்லையார், காக்கை பாடினியார், காவற்பெண்டு, நல்வெளியார், ஒக்கூர் மாசாத்தியார், பாரி மகளிர் இவங்க எல்லாருமே அந்த 30 பெண்பார் புலவர்கள்ல முக்கியமானவர்கள். சாதவாகனரோட ஆட்சிக்கு கீழே எப்படி இருந்திருக்கு தென்னிந்தியா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இவங்க மெயினாக வந்து 1ஆம் நூற்றாண்டோட தக்கான பகுதியில் தான் இந்த சாதவாகனர் அப்படிங்கிறவங்க தோன்றியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, மகாராஷ்டிரம், கர்நாடகா, மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்களை தான் இவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க. கோதாவரி நதி தீரத்தில் பிரதிஸ்தான், அதாவது மகாராஷ்டிராவோட பைத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய நகர தலைநகரமாக வச்சு சாதவாகனர்கள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ஸோ அந்த நகரத்துக்கு பேர் வந்து பிரதிஸ்தான். சாதவாகன அரசர்கள் ரொம்ப முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌதம புத்திர சதகர்ணி. இந்த சாக அரசர் வந்து நாகபனாவை வென்ற அவர் நாகபனாவின் நாணயங்களை தன் அரச முத்திரையோடு மீண்டும் வெளியிட்டார். நாகபனாவை வென்றதுனால அவரவே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தங்களுடைய நாணயங்களை முத்திரைகளாக வெளியிட்டிருக்காங்க. இவங்களுடைய தாய் தான் வந்து கௌதம பாலஸ்ரீ. இவங்களுடைய நாசிக் கல்வெட்டு, சாகர் பகல்வர், யவனர்கள் ஆகியவர்களை வெற்றி கொண்ட பத்தின டீட்டெயிலில் வந்து இந்த நாசிக் கல்வெட்டு கூறுகிறது. ஸோ நாசிக் கல்வெட்டில் சாகர் பகல்வர் யவனர்களை வெற்றி கொண்டது பற்றின குறிப்புகள் இருக்கு. அடுத்து இந்த டைம்ல தான் பெருமைக்குரிய அஸ்வமேத யாகத்தை பண்ணியிருக்காங்க. மற்றும் ஒரு புகழ்பெற்ற அரசர் தான் வந்து யக்னஸ்ரீ சதகர்ணி அப்படிங்கிறவரு. இவர் வந்து வணிகத்துக்கு முக்கியத்துவம் காட்டியிருக்காரு. அதாவது கப்பல் வடிவம் பதிக்கப்பட்ட நாணயத்தெல்லாம் வெளியிட்டிருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ யாரு கப்பல் வடிவம் பதிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டிருக்காரு அப்படின்னா யக்னஸ்ரீ சதகர்ணி. சாதவாகன அரசர் ஹாலா அவர் தானே ஒரு புக் எழுதினான்னு பார்த்தோம், ஹாஹா சப்தசதி. இதை வந்து 700 காதற் பாடல்களை கொண்ட ஹாஹா சப்தசதி அப்படிங்கிற நூலை இயற்றியவர் வந்து இந்த ஹாலா என்பவர். இவர் வந்து பிராகிருத மொழியில தான் வந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இவங்களுடைய முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா பௌத்த துறவிகளுக்கு நிலம் வழங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த நிலங்களுக்கு வரி விலக்கு கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி எதுல வந்திருக்குன்னா நனிக்காட் கல்வெட்டுல குறிப்பிடப்படுகிறது. இதுதான் அந்த நனிக்காட் கல்வெட்டு. ஸோ இதில் படித்து பார்த்தோம்னா இவங்க வந்து நிலங்களை கொடுத்துருக்காங்க, அந்த நிலத்துக்கு வந்து வரி விலக்கு கொடுத்துருக்காங்கங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க.
அடுத்து சங்க காலத்துக்கு வரோம். ஸோ சங்க காலம் அப்படிங்கிறது வந்து பொது ஆண்டுக்கு முந்தைய இறுதி 3 நூற்றாண்டுகளிலிருந்து பொது ஆண்டுக்கு பின்னாடி தொடங்கும் முதல் 3 நூற்றாண்டுகள் வரையுமே வந்து சங்க காலம்ங்கிறது நடந்திருக்கு. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா தொடக்க வரலாற்று காலம்னு சொல்றாங்க. இந்த காலகட்டத்தை தொடக்க வரலாற்று காலம்னு சொல்றாங்க. அதுல மெயினா மூவேந்தர்கள் வந்துருவாங்க. சேர சோழ பாண்டியர்கள் தான் முக்கியமா வருவாங்க. அண்ட் இந்த மூவேந்தர்களோட டீட்டெயில் இடம்பெற்றிருக்க கல்வெட்டுகள் மேற்சொல்லப்பட்ட மூவேந்தர்களோடு இடம்பெற்றுள்ள சத்தியபுத்திர என்பது சங்க பாடல்களில் இடம்பெறும் வேளிரை குறிப்பது. சத்தியபுத்திர அப்படின்னா அதியமான்னு சொல்றாங்க. இது எது அப்படின்னா வேளிரை குறிக்கக்கூடிய சொல்லாக இருந்திருக்கு. இதுவுமே கல்வெட்டுல இடம்பெற்றிருக்கு. இந்த அசோகருடைய கல்வெட்டுல தானே மூவேந்தர்கள் பற்றிய டீட்டெயில் இருக்குன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இந்த சத்தியபுத்திர அப்படிங்கிற பேரும் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சோழர்கள் பத்தி டீட்டெயில். ஸோ இவங்களோட முக்கிய மையமாக இருந்தது, ஆட்சியின் மையமாக இருந்த பகுதி காவிரி ஆற்றின் கலிமுக பகுதி. ஓகேவா? ஸோ இதுதான் பின்னாடி சோழ மண்டலம்னு மாறி இருக்கு. காவிரி ஆற்றின் கலிமுக பகுதி தான் சோழ மண்டலம்னு மாறி இருக்கு. சோழர்களுடைய தலைநகர் வந்து உறையூர். இப்போ வந்து திருச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நகரம் தான் அது. அண்ட் இங்க வந்து முக்கிய துறைமுகமா இருந்தது புகாரும் காவிரி பூம்பட்டினமும். அடுத்து சோழர்களுடைய சின்னம் பாத்தீங்கன்னா புலிச்சின்னம். காவிரி பூம்பட்டினம் வந்து இந்து மாக்கடலின் பல பகுதிகளை சேர்ந்த வணிகர்களை தன்பால் ஈர்த்தது. கரிகாலனோட ஆட்சியில தான் நிறைய வணிக நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பட்டினப்பாலையில கடியலூர் உருத்திரக்கண்ணனார் விவரிச்சு கூறுகிறாரு. அடுத்து இளஞ்சேட் சென்னியின் மகன். இந்த கரிகாலன் வந்து யாருடைய மகன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளஞ்சேட் சென்னியோட மகன் தான் கரிகாலன். இவரை பத்தின டீட்டெயில் எல்லாமே பட்டினப்பாலை. ஓகேவா? ஸோ பட்டினப்பாலை நூல்ல கடியலூர் உருத்திரக்கண்ணனார் கூறுகிறாரு. ஸோ இந்த கரிகாலனுடைய தலையாய போர் வெற்றி என்பது வெண்ணி போர்க்களத்தில் சேரரையும் பாண்டியர்களையும் அவர்களுக்கு உதவிய வேளிர் குல தலைவர்களையும் வெற்றி கொண்டதான். ஸோ இவர் வந்து இந்த வெண்ணி போர்ல வந்து வெற்றி பெற்றிருப்பாரு. யார வெற்றி பெற்றிருப்பாரு? சேரர், பாண்டியர், வேளிர் குல தலைவர்கள் எல்லாத்தையுமே வெற்றி கொண்டிருப்பார். இது வந்து அவருடைய ஒரு முக்கியமான வெற்றியா கருதப்படுகிறது. அடுத்து மற்றொரு அரசனான பெருநற்கிள்ளி. பெருநற்கிள்ளி என்ன பண்ணிருக்காருன்னா வேத வேள்வியான ராஜசூய யாகத்தை நடத்திருக்காரு. அப்ப ராஜசூய யாகத்தை நடத்தியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெருநற்கிள்ளி. அடுத்து சேரர்கள் வரும். ஸோ சேரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு கேரள பகுதியையும் தமிழ்நாட்டில் கொங்கு பகுதியுமே ஆட்சி செஞ்சுருக்காங்க. இவங்களுடைய தலைநகர் வந்து வஞ்சி. சோழருக்கு உறையூர்னா சேரருக்கு வஞ்சி. இவங்களுடைய கடற்கரை துறைமுகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முசிறியும் தொண்டியும். அவங்களுக்கு புகார் காவிரி பூம்பட்டினம், இவங்களுக்கு முசிறி தொண்டி. வஞ்சி வந்து இன்றைய தமிழகத்தின் கரூர் என்று அடையாளம் காணப்படுது. வஞ்சிங்கிற இடம் வந்து கரூர்னு சொல்றாங்க. ஆனா அதே சமயம் வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அது கேரளத்துல உள்ள திருவஞ்சைக்களம் அப்படிங்கிற ஊர் தான் வஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு கரூர் தான் வஞ்சின்னு சொல்றாங்க. கேரளாவை பொறுத்த அளவுக்கு திருவஞ்சைக்களம்ங்கிறதான் வஞ்சின்னு சொல்றாங்க. இந்த சேரர்களுடைய அரச குடும்பத்துல 2 கிளைகள் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. பொறையர்னா தமிழ்நாட்டின் கரூர் நகரிலிருந்து ஆட்சி புரிந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த கரூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய புகழூர்ல இருக்கக்கூடிய கல்வெட்டு. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா 3 தலைமுறைகளை சேர்ந்த சேர அரசர்களை பற்றி இந்த புகழூர் கல்வெட்டுல தெரிவிக்கப்படுகிறது. அடுத்து சேரர்களுடைய சின்னம் வந்து பார்த்தோம்னா வில் அம்பு. இந்த வில் அம்பு உங்களுடைய நாணயத்துல இடம்பெற்றிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அடுத்து பாண்டியர். மதுரையை ஆண்டவர்கள் வந்து பாண்டியர். தாமிரபரணி நதி வந்து வங்காள விரிகுடா கடல்ல கலக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியதான் கொற்கை. இதுதான் இவங்களுடைய துறைமுகமாக இருந்திருக்கு. பாண்டியர்களின் துறைமுகம் வந்து கொற்கை. ஸோ இது எங்க அமைஞ்சிருக்குன்னா தாமிரபரணி நதியும் வங்காள விரிகுடா கடலும் கலக்கக்கூடிய இடத்துல. இங்க முத்து குளிக்கிறதும் சங்கு சேகரிக்கிறதும் தான் முக்கிய தொழிலாக இருந்திருக்குன்னு சொல்றாங்க. கொற்கை வந்து பெரிப்ளஸோட குறிப்புகள்ல கொள்கொய் என்று குறிப்பிடப்படுகிறது. ரொம்ப முக்கியம். கொற்கை வந்து பெரிப்ளஸின் குறிப்புகளில் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறதுனா கொள்கொய். இவங்களுடைய சின்னம் பாத்தீங்கன்னா மீன். ஸோ இவங்களுடைய நாணயத்துல ஒரு பக்கம் யானையும் இன்னொரு பக்கம் மீனோட உருவமும் இருக்குன்னு சொல்றாங்க.
பாண்டியர்களுடைய சின்னத்துல. அடுத்து மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு வந்து 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த பாண்டிய அரசன் நெடுஞ்செழியனை குறிப்பிடுகிறது. இது ரொம்ப முக்கியமானது. பாண்டிய அரசனான நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எதுன்னு கேட்டாங்கன்னா மாங்குளம் கல்வெட்டு. அடுத்து இந்த நெடுஞ்செழியன் பார்த்தீங்கன்னா சேர சோழ 5 வேளிர் குல சிற்றரசர்கள் அப்புறம் இவங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு கூட்டுப்படையை உருவாக்கி தான் தலையானங்கானத்து போர்ல வெற்றி கொண்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நெடுஞ்செழியனோட நவீன சித்தீகரிப்பு படம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தலையானங்கானத்து போர்ல வெற்றி கொண்டது யாருடைய கூட்டுப்படைகள் மூலமான இவங்க எல்லாத்தையுமே. அந்த வேளிர் குல சிற்றரசர்கள் யாருன்னா திதியன், எழுனி, எருமையூரான், இருங்கோவேன்மான், பொருணன். ஸோ இவங்க 5 பேர் சேர சோழர். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திணை தமிழ் திணை பகுதிகளோட சமூக உருவாக்கம் ஆல்ரெடி நமக்கு தெரியும். குறிஞ்சினா மலை சார்ந்த இடமும் இங்க வந்து வேட்டையாடுதலும் உணவு சேகரித்தலும் தான் முக்கியமான தொழில். முல்லையை பொறுத்தளவுக்கு காடு சார்ந்த இடம், இங்க கால்நடை மேய்ப்பது அப்புறம் அதை வச்சு வேளாண்மை செய்வது. மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும், இங்க நீர்ப்பாசனத்தின் மூலம் கலப்பைகளை பயன்படுத்தி வேளாண்மை செஞ்சிருக்காங்க. நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும், மீன் பிடிக்கிறதும் உப்பு உற்பத்தியும் தான் முக்கிய தொழில். பாலைங்கிறது மணலும் மணல் சார்ந்த இடமும், இங்க வேளாண்மை செய்ய முடியாத சூழல் இருந்ததுனால கால்நடைகளை திருடி இருக்காங்க, கொள்ளையடிச்சிருக்காங்க. அடுத்து தமிழ் அரசமைப்பு அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இங்க 3 பிரிவினர் இருந்திருக்காங்க. கிளார், வேளிர், வேந்தன். கிளார்னா என்ன? கிராமம் இல்லது சிறிய பகுதியோட தலைவரா இருக்கவர் தான் கிளார். வேந்தன் என்னன்னா மிக பெரும் வளமான நிலப்பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தவர். வேளிர் அப்படின்னா இவங்க தான் அதிகமாக காணப்பட்டிருக்காங்க. மலைப்பங்கான காட்டுப்பகுதியில தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தவங்க வேளிர்கள். ஸோ கிளார், வேளிர், வேந்தன் யாராரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மற்ற எல்லாமே ஜென்ரலாக தான் கொடுத்துருக்காங்க, அதனால நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். முக்கியமானது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி மலையக பகுதியிலிருந்தும் முசிறி துறைமுகத்திலிருந்துமே சேர அரசர் வரி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து வேந்தர்களின் அரசியல் எழுச்சி. இவங்க வந்து இரும்பு காலகட்டத்துல தான் இந்த வேந்தர்கள் அப்படிங்கிறவங்க உருவாகியிருக்காங்க. ஓகேவா? இவங்களை பத்தின டீட்டெயில் வந்து அசோகருடைய கல்வெட்டுகள்ல குறிப்பிடப்படுகிறது. அதுல வந்து சத்தியபுத்ரா அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்து அதிகமானே குறிப்பிடக்கூடிய சொல்லாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சேர சோழ பாண்டியர் போன்ற வேந்தர்கள் போல அரசன் என்ற நிலையை அடைய சேர சோழ பாண்டியர் மாதிரி இந்த வேந்தர்கள் வந்து அரசனாக முடியல அப்படிங்கிற குறிப்புமே அசோகர் கல்வெட்டுல இருக்கு. அடுத்து கடுங்கோ, இமயவர்மன், வானவரம்பன், பெடுபொழுதி இந்த மாதிரியான பட்ட பெயர்களை சுட்டி கொண்டாங்க இந்த வேந்தர்கள். அப்புறம் சோழ அரசன் கரிகாலன் பட்டினப்பாலையை இயற்றிய கடலூர் உருத்திர கண்ணனாருக்கு பெருமளவில் பொன் நாணயங்களை பரிசாக அளித்துள்ளார். ஏன்னா இவர் தான் வந்து பட்டினப்பாலைங்கிற நூல்ல தான் கரிகாலன் பத்தின டீட்டெயில்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால அவருக்கு நிறைய நாணயங்களை பரிசா கொடுத்துருக்காரு. சமூகமும் பொருளாதாரத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மதுரை காஞ்சிங்கிற நூல்ல பகல் மற்றும் இரவு நேர கடை வீதிகள், அதாவது நாளங்காடி, அல்லங்காடி, அங்க எப்படி வந்து விற்பனை ஆகுது, எப்படி வந்து கைவினை பொருட்கள் எல்லாம் உருவாக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து மதுரை காஞ்சியில குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதனால இந்த லைன் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் தமிழ் பிராமி கல்வெட்டுகள்ல வணிகத்தோடு தொடர்புடைய வணிகன், சாத்தன், நிகம போன்ற சொற்கள் இடம்பெற்றுள்ளன. உப்பு வணிகர்களுக்கு பேர் வந்து உமனரா. ஓகேவா? மாடுகள் பூட்டிய வண்டிகளில் குடும்பத்தோடு வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். யாரு? இந்த உமனர்கள். சாத்தி என்னும் சொல் வந்து இடம் விட்டு இடம் சென்று வணிகம் செய்பவரை குறிக்குது. இந்த சாத்துன்னு சொல்றாங்க இல்லையா, அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வணிகம் செய்யறவங்கள குறிக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்வெட்டுகள்ல வணிகர்களை என்னென்ன மாதிரி அழைச்சிருக்காங்க அப்படின்னா வணிகன், சாத்தன், நிகம அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. உமனர்னா உப்பு வணிகர்கள். அதே மாதிரி துறைமுகங்கள்ல நிறைய வணிக நடவடிக்கைகள்லாம் நடந்திருக்கு. அதுல அம்போரா என்னும் ரோம நாட்டு ஜாடிகள்லாம் வித்திருக்காங்க. கண்ணாடி பொருட்கள் இதெல்லாம் வித்திருக்காங்க. ஸோ இதுல மெயினா அம்போரா என்பது என்னன்னா ரோம நாட்டு ஜாடிகள்.
அடுத்து ரோமானிய தங்க வெள்ளி நாணய குவியல்கள் வந்து எந்த பகுதியில் கிடைச்சிருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் பகுதியில் கிடைச்சிருக்கு தொல்லியல் ஆய்வில். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான அகழாய்வு பற்றின டீட்டெயில் தொல்லியல் துறை வெளியிட்ட சிறப்பம்சங்களில் ஃபஸ்ட்டு கீழடி பற்றி சொல்லியிருப்பாங்க. கீழடியோட 4ஆம் கட்ட அகழாய்வில் என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து 2018 கீழடியில் அகழாய்வு நடத்திருக்காங்க. அதுலேயும் 4ஆம் கட்ட அகழாய்வு நடந்திருக்கு. ஸோ இதில் என்னென்ன இடத்துலலாம் வந்து இந்த அகழாய்வில் எடுத்த பொருட்களை கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாகாணத்து, அப்புறம் வந்து மியாமி நகரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பீட்டா பகுப்பாய்வு ஆய்வகத்துக்கும் அனுப்பப்பட்டு அந்த 2 லெபார்டரிக்குமே அனுப்பிச்சு தான் இதை பற்றின டீட்டெயில்லாம் சேகரிச்சிருக்காங்க. ஸோ இதோட அதிகபட்சங்கிறது 353 சென்டிமீட்டர் ஆழத்தில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களோட காலம்ங்கிறது ஆமும் 580ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா. அடுத்து எழுத்தறிவு பற்றின என்னென்ன சான்றுகள்லாம் கிடச்சிருக்குன்னு பாருங்க. தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண் பானைகள், ஓகேவா, பானைகளோட ஓடுகள் கிடச்சிருக்கு. இதோட காலத்தை பார்க்கும்போது கிமு 580ன்னு கணிச்சிருக்காங்க. ஸோ அப்போ 580 ஆண்டுகள்லையே அந்த டைம்லையே வந்து மக்கள் வந்து எழுத்தறிவு பெற்றிருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே தமிழக மக்களுக்கு எழுத்தறிவு பெற்றிருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வேளாண் சமூகம் மற்றும் கால்நடை வளர்ப்பு பற்றி இதில் பார்த்தீங்கன்னா 70 எலும்பு துண்டுகளோட மாதிரியை எடுத்து அதை வந்து லேப் மூலமா இவங்க பகுப்பாய்வு பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அந்த எலும்புகள் எல்லாமே திமிழுள்ள பசு அல்லது காளையா இருக்கலாம், எருமை, செம்பரி ஆடு, வெள்ளாடு, கலைமான், காட்டுப்பன்றி, மயில் இந்த உயிரினங்களுக்குரியது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த உயிரினங்கள் எல்லாமே அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கட்டட தொழில்நுட்பம். இந்த டைம்ல கண்டுபிடிக்கப்பட்ட செங்கல் கற்களை ஆய்வு செய்யும் போது அதோட விகிதாச்சாரம்ங்கிறது 1:4:6 ரேஷியோல இருந்திருக்கு. ஸோ அப்போ அந்த காலத்திலே கட்டுமான தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கி இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து நெசவு தொழில். அதாவது இந்த அகழாய்வில் நூல் நூற்க பயன்படக்கூடிய 180க்கும் மேற்பட்ட தக்களிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் எலும்பிலான கூரிய முனை கொண்ட தூரிகைகள், அதாவது துணியில வரைவாங்க இல்லையா அந்த மாதிரியான தூரிகைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. கருங்கல் மற்றும் சுடுமண்ணால் செய்யப்பட்ட தறியில தொங்க விடக்கூடிய குண்டு, அப்புறம் வந்து இது எல்லாமே எதை சொல்லுது அப்படின்னா நெசவு தொழில் நடந்திருக்கு அப்படிங்கிறத உறுதி செய்யுது. அடுத்து வணிகம். ஸோ வணிகத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அகேட், கார்னிலியன் மணிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது. அப்புறம் அதாவது இது மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்கள்லேருந்து வரப்பட்டிருக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் சிவப்பு வண்ண பானை ஓடையும் கண்டுபிடிச்சிருக்காங்க கீழடியில். இந்த பானைகள் எல்லாமே கிமு 2ஆம் நூற்றாண்டுல ரோம் நாட்டில் புழக்கத்தில் இருந்ததா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து அரிட்டைன் வகை பானைகள் இங்கே கீழடியில் கிடைக்கப்பட்டிருக்கு. அடுத்து அணிகலன்கள் மற்றும் மணிகள். ஸோ தங்கத்திலான 7 ஆபரண துண்டுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் செம்பு அணிகலன்கள் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் கல்மணி, கண்ணாடி மணி, சங்காலும் அப்புறம் தந்தத்தாலும் செய்யப்பட்ட வளையல்கள், சீப்பு இது எல்லாமே கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா. ஸோ மணியை பொறுத்தளவுக்கு அகேட், கார்னிலியன் மற்றும் சுடுமண் இது எல்லாமே கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட மணிகளை சேகரிச்சிருக்காங்களாம். அடுத்து இரும்பு பொருட்களாலான ஆணி, கத்திகளோட பாகங்கள் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சுடுமண் உருவங்கள், மனித உருவங்களே 13 உருவங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. விலங்கு உருவத்தில் 3, 600க்கும் மேற்பட்ட விளையாட்டு பொருட்கள், 28 காதணிகள் எல்லாமே இந்த சுடுமண்ணால உருவாக்கப்பட்டவை அது கிடைச்சிருக்கு. அடுத்து விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்குக்கான சாதனங்கள், அதாவது பகடக்காய், வட்டச்சில்லு, ஆட்டக்காய்கள் இது எல்லாமே கிடைச்சிருக்கு. அந்த இருக்குல்லையா இதுதான் வந்து சில்லு விளையாடுவாங்க இல்லையா இதை வச்சு அது எல்லாமே கீழடியில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குறியீடுகள், அவங்க பயன்படுத்தின குறியீடுகள் வந்து சிந்துவெளி முத்திரையோட ஒப்பிட்டு பட்டிருக்காங்க. ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க.
ஸோ வைகை நதிக்கரையில் உள்ள கீழடி அகழாய்வு மூலம் நகரமயமாதல் கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பது தெளிவாகிறது. இதே காலகட்டத்தில் தான் வட இந்தியாவில் கங்கை சமவெளி பகுதியிலையும் நகரமயமாதல் தொடங்கியிருக்கு. ஸோ இப்போ ரெண்டுமே சேமாக தொடங்கியிருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கீழடியில் நடந்தது. அடுத்து பொருணை நாகரிகம் தமிழ் பண்பாட்டின் தொட்டில்னு சொல்கிறாங்க. ஸோ இது கூட எக்ஸாமில் கேட்கலாம். ஏன்னா பொருணை நதி தாமிரபரணி நதி தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே வற்றாத ஆறு. இது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திலலாம் பாயுது. அண்ட் இந்த ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான் ஆதிச்சநல்லூர். இந்த ஆதிச்சநல்லூரில் 1876 தான் வந்து அகழாய்வு நடத்தினாங்க. அகழாய்வு நடத்தினவர் வந்து ஜெர்மனி நாட்டை சார்ந்த ஜாகோர் அவர்களும் இங்கிலாந்து நாட்டை சார்ந்த அலெக்சாண்டர் ரீ அவர்களும் அகழாய்வு செஞ்சுருக்காங்க. அதாவது அலெக்சாண்டர் ரீ அகழாய்வு செஞ்சது வந்து 1899 1905 வரைக்கும். அதுக்கு முன்னாடி ஜாகோர் 1876 அகழாய்வு செஞ்சிருக்காரு. இந்த அகழாய்வு செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாமே சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த தொல்லியல் துறையினர் வந்து 2004 திருப்பி அகழாய்வு செய்கிறாங்க ஆதிச்சநல்லூரில். அதன் மூலமாக நிறைய அறிக்கைகளை வெளியிடுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து ஈமக்காடு மற்றும் வாழிடப்பகுதி புதைமேடுகளில் அகழாய்வு பணியை செஞ்சுருக்காங்க 2019 2021. அப்புறம் வந்து கொற்கை சங்க இலக்கியங்களிலும் கிரேக்க இலக்கியங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு பழைய துறைமுகமாக இருந்திருக்கு. அண்ட் இங்கே வந்து அகழாய்வு நடந்தது 1968. ஓகேவா? ஸோ இந்த அகழாய்வு பற்றின டீட்டெயில் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. அடுத்து ஆதிச்சநல்லூருக்கு பக்கத்தில் உள்ள சிவகலை அப்படிங்கிற ஊரில் 2019 அகழாய்வு நடத்தியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு தாலி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தாலியில் வந்து உமினிக்கு நெல்மணிகள் எல்லாம் கிடச்சிருக்கு. அந்த நெல்மணிகள்லாம் வந்து அமெரிக்காவில் உள்ள ஆய்வகத்துக்கும் மியாமியில் உள்ள ஆய்வகத்துக்கும் கொண்டு சென்று ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் அதோட காலத்தை கணக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட கிமு 1155 வருடத்தை சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தாமிரபரணி பண்பாடுங்கிறது கிட்டத்தட்ட 3200 வருடம் பழமையானது அப்படிங்கிறத உறுதி செஞ்சிருக்காங்க அந்த நெல்மணியை வச்சு. அடுத்து இந்த ஆதிச்சநல்லூர் சிவகலை கொற்கையில் என்னென்ன பொருட்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஈமத்தாளி. ஓகேவா? அதாவது இறந்தவர்களை புதைக்கக்கூடிய ஈமத்தாளிகளில் வந்து எலும்புகளும் அது கூட சில பொருட்களுமே இருந்திருக்கு. அதாவது அவங்க பயன்படுத்தின பாத்திரம், பொண்ணு, அவங்க உயரம் அளவில் ஈயம் கொண்ட வெண்கலம், இரும்பு பொருட்கள் எல்லாமே அதில் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 3 முதல் 12 அடி ஆழத்தில் தான் புதைக்கப்பட்டிருக்கு இந்த ஈமத்தாளிகள். அடுத்து பொன்னாலான நெற்றி பட்டங்கள், இந்த கல்யாணத்துல எல்லாம் கட்டுவாங்க இல்லையா, தங்கத்தில் செஞ்ச நெற்றி பட்டங்கள், அது கிடச்சிருக்கு. அப்புறம் பானை வகைகள், கருப்பு சிவப்பு நிற பானைகள் கிடச்சிருக்கு. அதில் நிறைய கீறல்கள் குறியீடுகள்லாம் இருக்குது. அது எல்லாமே தமிழ் பிராமி எழுத்துக்களோடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வெண்கல பொருட்கள் கிடைச்சிருக்கு. வெண்கல பாத்திரங்கள், அணிகலன்கள் கிடச்சிருக்கு. இது எல்லாமே ஆதிச்சநல்லூரில் கிடைச்சது. சுடுமண் பொம்மைகள், இது வந்து சிந்துவெளி அகழாய்வில் கிடைத்தது மாதிரியான பொம்மைகள் இங்கேயும் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டையுமே கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கழிவுநீர் மேலாண்மையில் எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்குமான சான்றுகள் கிடைச்சிருக்கு. இரும்பு பொருட்கள், எரிவேல், ஈட்டி, குருவால், இந்த மாதிரியான 32 விதமான இரும்பு பொருட்கள் கிடைச்சிருக்கு. சங்கு வளையல் தொழிற்கூடம் இருந்ததற்கான சான்றுகள் எல்லாமே கிடைச்சிருக்கு. அப்போ அயலக தொடர்பை வெளிப்படுத்தும் பானையோடுகளும் நாணயங்களும் மற்ற நாட்டோட வாணிபம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதிலிருந்து ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 அகழாய்வு பற்றியும் மெயினாக சொல்லியிருக்காங்க, கீழடி மற்றும் ஆதிச்சநல்லூர். அடுத்து பௌத்த மதம் தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் பரவி இருந்தது. அசோகருடைய மகள் வந்து போதி மரத்தை இலங்கைக்கு கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. ஓகேவா? அடுத்து காஞ்சிபுரம், வேற என்ன டீட்டெயில் இருக்கு, காஞ்சிபுரம், காவிரிப்பட்டினம் ஆகிய இடங்கள் எல்லாமே வந்து பௌத்த ஸ்தூபிகள் வந்து இருந்ததுக்கான சான்றுகளும் கிடைச்சிருக்கு. ஜஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து களப்பிரர்களின் காலம் சங்க மருவிய காலம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஃபர்ஸ்ட் களப்பிரர்களின் காலம்னா என்னன்னா, சங்க காலத்திற்கும் பல்லவ பாண்டிய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம். கிட்டத்தட்ட வந்து
300 600 வரைக்கும் இருந்தது தான் வந்து களப்பிரர்களுடைய காலம். ஜஸ்ட் அதுதான் சொல்லியிருப்பாங்க, வேற ஒன்றும் இதில் இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்து ரொம்ப முக்கியமானது, ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, குரூப் 2ன்னு நினைக்கிறேன். சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட 5ஆம் நூற்றாண்டின் இடப்பகுதியைச் சேர்ந்த கல்வெட்டுகளில் தான் சேந்தன் கூற்றன் போன்ற அரசர்களின் பெயர்கள் வந்து குறிப்பிடப்படுகிறது. ஸோ சேந்தன் கூற்றன்கிற அரசர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்ட கல்வெட்டு எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சி, அந்த பூலாங்குறிச்சியில் கிடைச்ச கல்வெட்டுகள். ஸோ அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் களப்பிர அரசர்கள் தான் இவங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க சில அறிஞர்கள். 6ஆம் நூற்றாண்டின் 3வது கால்பகுதி காலத்தில் களப்பிரர் ஆட்சி பாண்டியர்களால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இதோட வந்து இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் 1 வேர்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். கரிகாலன் வந்து யாருடைய மகனாக இருந்தவர்? இளஞ்செயிட் சென்னியோட மகனாக இருந்தவர். கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. திருவஞ்சிக்கலம்ங்கிறது சோழன் சொல்லியிருக்காங்க, தப்பு. சேர. திருவஞ்சிக்கலம் வந்து கேரளாவில் உள்ளது. அந்த வஞ்சிங்கிற இடத்த தான் திருவஞ்சிக்கலம்னு சொல்றாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இது மட்டும்தான் தப்பு. டேஸ் ராஜசூய யாகத்தை நடத்தினார். பெருநற்கிள்ளி தான் ராஜசூய யாகத்தை நடத்தியிருப்பாரு. இக்ஸவாவுக்கள் டேஸ் பகுதியில் வலிமை பெற்றிருந்தாங்க. இக்ஸவாவுக்கள் வந்து ஆந்திரா மற்றும் கர்நாடக பகுதியில் வலிமை பெற்றிருந்தாங்க. கீழ்காணும் கூற்றுகளை வாசித்து தவறான கூற்றை வெளிக்கொணர்க. இதுல தவறானது எதுன்னு பார்த்தோன்னா, களப்பிரர்கள் சைவத்தை ஆதரித்தனர் என்பது தவறு. பல்லவரையும் பாண்டியரையும் களப்பிரர் தோற்கடிச்சாங்க அப்படிங்கிறதையும் தவறு. களப்பிரர்களை தான் பாண்டியர் தோற்கடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ மாற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ இது 2 தான் தவறு. அவ்வளோதான், இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னும் 2 லெசன் வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது, யூனிட் 6 ரிலேட்டடாக. அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.